வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. நீலப்பேனா எப்பயும் போல காவி மைய ஊற்றிட்டு தன்னோட வன்மத்தை இப்போ கொட்டி வச்சுருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியா முழுக்க வைரல். சரி, இதை பற்றியும் அப்புறம் சிவகங்கையில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவை ரெண்டாக பிரித்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுலேயும் திமுகவுக்கு எதிராகவும் இல்லைனா விசிகாவுக்கு எதிராகவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியும் அப்படின்னு அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐசியூவில் இருந்தால் கூட அட்மிட் ஆகிருந்தாலும் அவங்க குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்தாவது நேஷ்னல் மீடியா தான். லோக்கல் மீடியாலலாம் வந்து எங்கேயும் வந்து அக்கா வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. நேஷ்னல் மீடியாவுக்கு நேரடியாக கால் அடிப்பாங்க. மச்சான், இங்கே ஒரு விஷயம் சிக்கியிருக்கு, திமுகவே விசிகாவே நம்ம வச்சு செய்யலாம், இது வந்து பிஜேபிக்கு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்கும், வரீங்களா அப்படிம்பாங்க. அவனுங்க உடனே இல்லை மச்சான், ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு மோடி போயிட்டு வந்தார்ல, அதை பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு 4 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 2 அடிமைங்க வந்திருக்காங்க. அப்புறம் அந்த எப்ஸ்டைன் ஃபைலில் மோடி பேர் அடிபட்டுச்சு இல்லையா, அதை பற்றி நல்ல விதமாக பேசுகிறதுக்கு ஒரு 3 அடிமைங்க வந்து உட்காந்துருக்காங்க ஸ்டுடியோவில். இருந்தாலும் அதை விட இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அக்கா ஆற்றுவாங்க. அப்படி அக்கா ஆற்றுன அவதூறுகளை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா அக்கா ஆற்றுனதெல்லாம் இப்போ உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. அதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோ ப்ரூஃபோடையே நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். ஒன்று வந்து கலைஞர் அவர்கள் பாவாடை நாடா அப்படின்னு ஆபாசமாக யாரை பேசினார் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து ஜெயலலிதா அம்மையாரை சட்டமன்றத்திலே அடித்தாங்க, சேலையை கிழிச்சாங்க அப்படின்னு 2 அவதூறு பரவிட்டு இருக்கும். அதை அந்த கட்சிக்காரர்களே வந்து இல்லை, அடியெல்லாம் நாங்கள் தான் வாங்கினோம், அம்மையார் வந்து டெஸ்க்குக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னும், பாவாடை நாடா அப்படிங்கிறத விஜயகாந்த் அவர்களே வந்து சட்டமன்றத்தில் அதை பேசி அதற்கப்புறம் உங்கள் மேலே வந்து நாங்கள் டிஃபமேஷன் கேஸ் போடுவோம், அது உண்மைன்னா நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா இதை சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் பேசியிருந்தார் அப்படின்னா ஒன்று ரெக்கார்டில் போயிருக்கும், இல்லைன்னா அவர் பேசினார் அதனால் நாங்கள் ரெக்கார்ட்லேருந்து நீக்கிறோம்னாவது நீக்கியிருப்பாங்க. இது 2ல் நீங்கள் ஏதாவது காமிச்சாதான் உண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்களே பேக் அடிச்சுட்டு தேடி பார்த்துட்டு 2-3 நாட்கள் தேடி பார்த்துட்டு இல்லை அப்படின்னோடனே பேக் அடிச்சுட்டு மன்னிப்பும் கேட்டார் அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பேட்டி கொடுத்ததை நம்ம வீடியோ அட்டாச்மெண்ட்டோட போட்டிருக்கோம். இந்த விஷயத்தை இன்னுமே 2025 கூட தூக்கிட்டு போய் என்டிடிவியில் தைரியமாக உட்காந்து கஸ்தூரி அவர்களும் இவங்களும் மண்டையை ஆட்டி அந்த அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அக்காவுக்கு வந்து என்டிடிவி அப்புறம் இந்த புதுசாக சேர்ந்துருக்க இந்த நியூஸ் 1லாம் வந்து நண்பர்கள் நிறைய இருக்கிறனால இங்கே ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தூக்கிட்டு போன ஒரு விஷயந்தான் நடந்த இந்த கஸ்டோடியல் டெத்து. இந்த வீடியோ நம்ம 2ஆக பிரித்து தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னுடைய அக்கா காவிய பேனாக்காகவும், இன்னொன்று அந்த கஸ்டோடியல் டெத்துக்காகவும். முதல்ல அக்கா பேசுனதை கேட்டுட்டு வந்துருங்க. I'm in a sense of despair because I can't answer people on, like, I get SMS calls every day from people and they are like, you know, I gotta do something and we don't have anybody to support us in Tamil Nadu. And it's like, you know, we are very helpless and we also get threats from, you know, parties like VCK. Those men, when you talk about this custodial torture and things like that, they come and, you know, give you rape threats and murder threats and call you names. And it feels like, you know, if BJP is doing this, I can understand because they are, you know, political, ideological enemies. I can understand it comes from different people, but when it comes from your own people and it comes from VCK, you know, somebody has written something about Tirumavalavan betraying Dalits. He was a Dalit. So yes. The video came up, like VCK people went to his home and they started attacking him and his wife and they started crying on the video to, you know, to leave. இதில் இந்த காவிய பெண்மணி, அதாவது எங்கள் அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கக்கான்னு கேட்டுச்சா, அக்காவுக்கு அப்படி தான் வந்து பேர் வச்சுருக்காங்க, பட் எங்கள் அக்கா அது அக்கா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது அக்காவுக்கு வந்து SMS மூலமாகவும் கால்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரியான தலித் சமூகத்தினர் வந்து தாங்கள் பாதிக்கப்படுவதாக அக்கா கிட்ட வந்து அழுது புலம்பி குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க போல். அதனால தான் அக்கா வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து பேசுகிறாங்களாம். இது வந்து விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் நடக்கும் போதெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்து என்கிட்ட வந்து அழுகும்போது எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு அழுகையாக வருகிறது. அதுக்கப்புறம் நான் இதை பேசினா அப்படின்னா விசிக சார்ந்த நபர்கள் வந்து என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்க, என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அழுகிறாங்க. இப்போது அக்கா அழுகிறத நிறைய பேர் வந்து நக்கல் பண்ணி பேசினாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு அழுகை அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடும்.
அதனால அக்கா அழுதுருக்கலாம். நான் அதெல்லாம் போயிட்டு டீகோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அக்கா உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா இல்லை அந்த இதே ட்ராமாவா கண்ணீரெல்லாம் அப்படின்னு நான் டீகோட் பண்ண விரும்பலை. ஆனால் அக்கா வந்து வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, விசிகா திருமாவளவன் அவர்கள், அதாவது எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேச மாட்டேங்கிறாருங்கிறதே அப்பட்டமான பொய். ஒவ்வொரு தடையும் கஸ்டோடியல் டெத் நடக்கும் போதும் சரி, இல்லைன்னா ஹானர் கில்லிங், அதாவது சீமான் சொல்கிற மாதிரி குடிப்பெருமை கொலை, அதாவது ஆணவ படுகொலை நடக்கும் போதும், ஏன் இப்போ கவினோடைய மரணத்தப்பவும் கவினோட தந்தை சொன்னது திருமாவளவன் அவர்கள் வருவார், நான் அவருக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னது தான். அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக இருக்கார். அந்த இடத்துக்கு அண்ணன் போய் நிற்கவும் செய்கிறார். அவர் கூட்டணியிலே இருந்தாலும் இந்த திமுக ஆட்சியில் நடந்த கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எந்த ஆணவ படுகொலையாக இருந்தாலும் அண்ணன் அங்கே போய் நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஆணவ படுகொலைக்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கான சிறப்பு சட்டம் வேண்டும்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது அண்ணன் திருமாவர்கள் தான். அதை தாண்டி இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்துக்கு என்ன மாதிரியான சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியாவும் சொல்லிக்கிட்டு அந்த சீர்திருத்தத்திற்கு தேவையான விஷயங்களுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கவங்க திருமாவளவன் அண்ணன் தான். ஆனால் எவ்வளோ ஈஸியாக இந்த அம்மா அவர் வந்து எங்கேயுமே போய் நிற்க மாட்டேங்கிறாருன்னு இந்த யாரால உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அண்ணா அந்த இடத்துல போய் உட்காந்து அவங்கள பார்த்து பேசிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஏதாவது மேடைகளில் பேசும்போது அந்த டாப்பிக்கை எடுத்து வச்சு பேசுறது, சட்டமன்றங்கள்லையும் போய் பேசுறதுன்னு தொடர்ந்து அவங்களுடைய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, ஒவ்வொன்றுமே ரெக்கார்டாக பதிவாயிட்டு இருக்கும்போது இவங்களால் இப்படி பேச முடியுது அப்படின்னா, அதுதான் ஜெயலலிதா அவர்களை பற்றி கலைஞர் அவர்கள் இப்படி பேசினாரு, அவங்களோட சேலையை கிழிச்சாங்கன்னு இப்பவும் தைரியமாக ஒருத்தங்களால் போய் பேச முடியுதுன்னா இதையும் பேச முடியும் தானே. அவங்க என்ன இங்கே லோக்கலில் இருக்கிற யூடியூப்லேயோ இல்லைனா டிவி சேனல்லையோ பேசிகிட்டு இருக்காங்க, என்டிடிவியில் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, எவன் பார்க்க போகிறான் எவனுக்கு புரிய போகுதுங்கிற இது திமிரு தானே. இது வந்து ஆக்சுவலாக நார்த் இந்தியா சைடில் பதிவானா போதும், அதன் மூலமாக அங்கே பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்பப்படணும், அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கணும், இப்படிங்கிற ஒரு நரேஷனாக கூட இருக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது காவிய பெண்மணியாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்துட்டு வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆன்டி டிஎம்கே ஆன்டி விசிகா பேசுகிற யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதுக்கோட்டையில் மலம் கலந்த விஷயத்துக்கு திருமாவளவன் போனாரா, இங்கே போனாரா, அங்கே போனாரான்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் எப்பயுமே தொடர்ந்து கேட்குறது தான், இதுவே ஒரு சாதிய புத்தி தான்டா. ஏன் வந்து அண்ணன் திருமா போனாரான்னு கேட்குறீங்க, ஏன் ஹெச் ராஜா போனானா, அண்ணாமலை போனாரா, வானதி போனாங்களா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு அங்கே கேட்க முடியல அப்படின்னா, ஓ மண்டைக்குள்ளே இருக்கிற சாதி தான் எனக்கு தெரியுது, உனக்கு அண்ணன் மீதோ இல்லை அந்த மக்கள் மீதோ இருக்கிற அக்கறை தெரியலை அப்படின்னு சொல்லுவேன். அதோடு சேர்ந்து நான் இன்னொன்று எப்பயுமே சொல்லிக்க விரும்புகிறது, அப்படி ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணன் அவர்களையே தேடினீங்க அப்படின்னா, அங்கே நிற்கிறாதா என் தலைவன், அந்த இடத்துல என் தலைவன் தான் வருவான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல, அதுதான் என்னோட தலைவனோட வளர்ச்சி. அவர் போய் நிற்கவும் செய்கிறாரு, அதற்காக பேசவும் செய்கிறார். இப்போ அக்காவுடைய அழுகை எடுத்துக்கோங்க, அக்காவுடைய அழுகையை நிறைய பேர் ஏளனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆண்களுக்கு பெரும்பான்மையாக அழுகை அப்படிங்கிறது வராததுனால அவங்களுக்கு வந்து பெண்கள், அவங்க வீட்டு பெண்கள் அழுதாலே வந்து ட்ராமா பண்ணுறா, ஆக்ட் பண்ணுறா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் தான். அந்த மனநிலைக்குள்ளே நான் போகலை. ஆனால் அக்கா பெண் தானே, நானும் பெண் தானே. ஆனால் அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா, அக்கா பற்றி எனக்கு நல்லா தெரியும், அக்கா ரொம்ப தைரியசான ஆள் தான், இப்படிலாம் அழுகக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி உடஞ்சி அழுகுறாங்க, நான் நம்புறேனே வச்சுக்கலாம், நான் அப்படியே நம்புகிறேன், அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை யாராவது எதிர்த்து பேசினாலோ இல்லை மாற்று கருத்து வச்சாலோ இல்லை ஆன்டி டிஎம்கே ஆன்டி விசிகா அப்படின்னு வந்துருச்சுன்னா, நேஷனல் மீடியா அளவுக்கு தனக்கு ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மீடியாவாக போயிட்டு அவதூறு பரப்பும் போது மட்டும் குதூகூலமாக இருக்கும்ல, அப்படி அவதூறை தொடர்ந்து அண்ணன் திருமா மேலே வச்சுட்டு இருக்கும்போது, என்னோட அண்ணன் திருமாவை பற்றி பேசும்போது எனக்கான ஊடகமாக இருக்கிற யூடியூப்பில் என் அண்ணனோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நான் எடுத்து பேசணுமா இல்லையா, அதனால் நான் பேசுகிறேன். ஒரு 3 வீடியோவோ என்னமோ தான் வந்து நான் அக்காவுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கூட அவதூறாகவோ ஆபாசமாகவோ நான் அக்காவை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். காவிய பெண்மணி அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். ஏன்னா அக்கா எனக்கு நீளமாக தெரியல, காவியா தான் எப்பயுமே தெரியுறாங்க. அந்த காவிய பெண்மணியை தவிர ஒரு இடத்துலையுமே நான் வந்து அவங்கள மலினப்படுத்தும் விதமாக பேசவே இல்லை. நான் திருமா அண்ணா பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை தான் எடுத்து பேசியிருப்பேன். என்னோட ஆதங்கத்தின் வெளிப்பாடாக வேணால் என்னோட குரல் கொஞ்சம் வசந்து இருந்திருக்கும் அந்த வீடியோவில், தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது.
ஆனால் அக்கா வந்து என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்க, இப்போ விசிகாவினர் த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் நேஷ்னல் மீடியாவில் உட்காந்து அழுகுறாங்கல்ல, என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான த்ரெட்டன் அப்படின்னா அவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அந்த கூட்டத்தை தூண்டி விடுறாங்க. தூண்டி விட்டு இவளோட சேனலை ரிப்போர்ட் அடித்து தூக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட கிடையாது, ஒன்லி யூடியூப். இதை ரிப்போர்ட் அடித்து தூக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவை இல்லை ப்ரைவேட் அவள் போடல அப்படின்னா நான் கேஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த 2 விஷயங்கள் என்ன த்ரெட்டன் பண்ணுறது இல்லையா? உங்களுக்கு ஒரு பேச்சுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு ஏன் பேச்சுரிமை கிடையாது? அதுவும் என்னோட அண்ணன் திருமாவை பற்றி நீங்கள் தொடர்ந்து அவதூறு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அவர் பக்கத்தில் இருக்க நியாயத்தை கூட சொல்ல கூட எனக்கு பேச்சுரிமை இல்லையா? நீங்கள் த்ரெட்டன் பண்ணல, நான் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்களா எனக்கு இந்த மாதிரியான த்ரெட்டனிங் வருதுன்னு. அந்த மாதிரியான த்ரெட்டனிங் உங்கள் குரூப் கிட்ட இருந்து ஒருவேளை எனக்கு வந்தால் நானும் அழுக தான் செய்வேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அழுதா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட போவேன். பர்சனலாக நான் போலீஸ்கிட்ட போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்படி நீங்கள் பண்ணீங்களா? நீங்கள் அதான பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்களே சோஷியல் மீடியாவில் யார் உங்களை பற்றி ஆணோ பெண்ணோ அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்களை பற்றி ஏதாவது பேசினாங்கன்னா எவ்வளோ ஆபாசமாக தரக்குறைவாக அவங்கள பற்றி நீங்கள் ரிப்ளை கொடுக்குறீங்க. சரி, அது உங்களோட கோவத்தோட வெளிப்பாடு உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் அப்படி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் பேசக்கூடாதா? எதிராளி பேசினா அப்போ அதை எடுத்துக்கொண்ட மனநிலை உங்களுக்கு இருக்கா? அது கிடையாது. அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாதப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோக்கு வந்து எடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அந்த நபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாரு வீடியோவில் கூட வந்து, அக்கா கவலைப்படாதீங்க, நான் விசிகாவில் தான் இருக்கேன், நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், இது வந்து கேஸ் நிற்காது, உங்களுக்காக நான் வாதாடுறேன்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இல்லை தம்பி, தேவையில்லை, எனக்கு விசிகாவோ திமுகவோ எனக்கு யாரும் வழக்கறிஞர் கொடுக்க வேணாம். என் ஊர்லேயே என்னோட அண்ணங்களே இருக்காங்க பெட்டி கேசஸ் பார்த்துட்டு, அதை வச்சு என்னால் வாதாட முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா கேஸ் அவ்வளோ வீக்காக இருக்குது, சும்மா மிரட்டிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நான் பேசின வார்த்தை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? கேஸ் கொடுக்குறேன்னு மிரட்டுற மாதிரி போய் கேஸ் கொடுங்க. ஏன் அழுகுறீங்க? தைரியமான ஆள் தானே, போய் கேஸ் கொடுங்க. கேஸ் கொடுத்து எடுக்கலை அப்படின்னா பாருங்க, திமுக ஆட்சியில் நான் விசிகாவினர் மீது கேஸ் கொடுக்க போனால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மீடியாவில் உட்காந்து அழுதிங்க அப்படின்னா வி ஸ்டாண்ட் வித் யூக்கா, வி ஸ்டாண்ட் வித் யூ. அதை விட்டுட்டு கேஸ் கொடுக்காம வந்துட்டு ஒப்பாரி வைக்கிறது, சேனலாக போயிட்டு, சரி மன்னிச்சிருங்க, நீங்கள் அழுகிறத ஒப்பாரின்னு நான் மலிவுபடுத்த விரும்பலை. சேனலாக போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கதைகள் சொன்னால் எவன் நம்புவான்னு சொல்லுங்கள்? யாருமே நம்ப மாட்டாங்க. கேஸ் கொடுத்துட்டு வாங்கக்கா, கேஸ் கொடுங்க. அக்காவுடைய பழைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு நினைக்கிறேன், ஒன்று கேட்க நேரிட்டது. அதில் அக்கா வந்து சொல்லியிருக்காங்க, அம்பேத்கரும் பெரியாரும் என்னுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஆனால் இப்போவும் அக்காவுக்கு பெரியார் தலைவராக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சீமான் மேடையில் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் பெரியாரை தூக்கி போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சீமானுடைய ஆட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நேற்று கூட மணியம்மை அவர்களின் பிறந்த நாள் அன்று அவங்களுடைய பொது தொண்டு, அவங்க பெரியாரை ஏன் திருமணம் செய்து கொண்டாருன்னு இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப சொன்னதுக்கப்புறமும் அவங்கள பற்றி வந்து கொச்சையாக தான் வந்து பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. தன்னை பற்றி இப்படி கொச்சையாக தான் பேசுவாங்க எழுதுவாங்கன்னு தெரிந்துமே பெரியாரை 2வதாக திருமணம் செய்து கொள்ள மணியம்மை ஒத்துக்கொண்டதின் காரணம் அப்படிங்கிறது பெரியாரோட சொத்தும் தன்னோட சொத்தும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு. சரி, அந்த டாபிக்குள்ள போவேணாம். ஆனால் இன்ன வரைக்கும் மணியம்மையை வந்து கொச்சைப்படுத்திட்டு இருக்கு ஒரு கூட்டம். அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டவங்களா மணியம்மை? இல்லைல்ல. உங்களுடைய தலைவரான பெரியாரோடைய துணைவியார் மணியம்மைக்கே இவ்வளோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள தலைவராக கொண்ட நீங்கள் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்க என்ன அதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இதை சொல்லிட்டாங்க, என்னை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே, தைரியமாக இருங்கக்கா, ப்ளீஸ் தைரியமாக இருங்க. வருத்தமாக இருக்குல்ல, தைரியமாக இருங்க. அக்கா ஷாலின் மரியா ஒரு விஷயத்த அழகாக ஸ்கேப் கோட்டிங் பண்ணி விடுறாங்க. இவங்க ஸ்கேப் கோட்டிங் பண்ணுறதில்ல வல்லவர் அப்படிங்கிறனால தான் NTTV மாதிரியான சேனல்லாம் கூட கூப்பிட்டு வச்சு பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, கையில் ஒரு பட்டியலின தலித் ஒருத்தர் வந்து ஆகாஷ் அப்படிங்கிற நபர் கஸ்டோடியல் டெத் அவருக்கு நடக்குது. அதை நிறைய பேர் பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தலித் என்பதனாலேயே நிறைய பேர் பேசலையா அப்படின்னு ஒரு சிலரும், அவர் ஒன்றும் தலித்துங்கிறதுக்காகலாம் நம்ம அவர் பாவம் அப்பாவின்லாம் பார்க்க வேண்டாங்க, அவர் ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு ஒரு சிலரும் பேசிக்கிறாங்க. அவர் கொலை குற்றவாளியோ இல்லைன்னா அஜித்குமார் மாதிரி அப்பாவியோ, ஆனால் கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறது எல்லாருமே கேள்வி கேட்கணும். அப்போ இங்கே நம்மளும் கேட்கணும், நீங்களும் கேட்கணும், எல்லாருமே கேட்கணும். ஆனால் ஸ்கேப் கோட்டிங் அக்கா பண்ணி விடுறது மூலமாக யாரெல்லாம் எஸ்கேப் ஆகிறாங்கன்னு பாருங்கள். மாதிரியான மரணம் நடந்தால் யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம்? எல்லாருமே கேட்கணும். முக்கியமாக கட்சி நடத்துகிறவங்களாம் கேட்கணும்.
அக்கா யாரை எஸ்கேப் பண்ணி விடுறாங்க அப்படின்னா சீமான, அதிமுகவை, பிஜேபியை, மிக முக்கியமாக அக்காவுடைய கூற்றின்படி ஒரு தலித்துக்கு பிரச்சனை அப்படின்னா திமுக ஆட்சியில் தலித்துக்கு தொடர்ந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குங்க. கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், அதுக்கு எதுக்குமே திருமாவளவன் அவர்கள் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? திருமாவளவன் அவர்கள் தலித்துக்கான தலைவர், அவர் போக மாட்டேங்கிறாருன்னு. அதில் முக்கியமாக ஸ்கேப் கோட்டிங் பண்ணி விடுறது யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் அக்காவுடைய அண்ணனான சின்ன பூவையார் ஜெகன்மூர்த்தி அவர்களையும் அவங்க ஸ்கேப் கோட்டிங் பண்ணி விடுறாங்க. இதுதான் அக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நரேஷன். அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து இந்த தலைவர்கள்லாம் ஆல்ரெடி பிஜேபியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியாகவோ சப்போர்ட் பண்ணுறதுனால தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை விசிகாவுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தனா விசிகாவினர் ஒருவேளை அயற்சியின் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து வந்து அதிமுகவுடனோ இல்லை பிஜேபியுடனோ கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து எறியப்படுகிற கல் தான் இது. அதனால தான் இந்த ஸ்கேப் கோட்டிங் பண்ணுறதுக்காகவே ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் அக்கா ஸ்டாலின் மரியா அவர்களை கூப்பிட்டு பண்ண சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால உங்களோட மனநிலையே பாருங்கள். இது வரைக்கும் நடந்த விஷயம் இப்போ 3 நாளாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற நாங்குநேரி விஷயமா இருக்கட்டும், இல்லைனா நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், இதில் எல்லாம் யாரெல்லாம் நீங்கள் வந்து அண்ணன் திருமாவை தேடினீங்க, யாரெல்லாம் ஜெகன்மூர்த்தியை தேடினீங்க? யாரும் ஜெகன்மூர்த்தியை தேடி இருக்க மாட்டீங்க இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோ அண்ணன் திருமாவை தேடினது ஒரு கூட்டமாக இருக்கும். இவங்க ஸ்கேப் கோட்டிங் பண்ணி விடுறனால, அதாவது ஸ்டாலின் மரியா போன்ற நபர்கள் ஸ்கேப் கோட்டிங் பண்ணுறனால அண்ணன் திருமாவை தேடுறதா இருக்கட்டும், எல்லாருமே ஆக மொத்தத்தில் அண்ணன் திருமாவை தான் தேடி இருப்பீங்க. யாருமே ஜெகன்மூர்த்தியவோ இல்லைனா மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கையோ தேடி இருக்க மாட்டீங்க இல்லையா? அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போ நான் வீடியோட செகண்ட் போர்ஷனுக்கு வரேன். கஸ்டோடியல் டெத்தை பற்றி நம்ம பேசலாம். இதை ஏற்கனவே நான் வந்து அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தப்போ நான் நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டுமே பேசியிருந்தேன். அதை இந்த வீடியோவோட நான் எண்டில் சேர்க்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 12 to 15 வருஷம் டேட்டா தான் வந்து யூனியன் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கிடச்சிச்சு. அதுக்கு முந்தைய ரெக்கார்ட்ஸ் மேபி இன்னுமே ரெக்கார்டாகவே வச்சுருக்காங்க, இன்னும் சிஸ்டமில் ஏற்றாமல் இருக்கலாம், தெரியல. ஆனால் அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடிஞ்சு. இந்த 15 வருஷம் இல்லை, காமராசர் காலத்திலேருந்து, அண்ணா கலைஞர் அவர்கள் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேருந்து, இன்னைக்கு எடப்பாடி, அதுக்கப்புறம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்கும் இந்த கஸ்டோடியல் டெத் மரணம் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் ரேஷியோ வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மட்டும்தான் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனால் சாத்தான்குளம் விஷயம் வரும்போது தான் நம்ம எல்லாருக்குமே பரபரன்னு பேசுகிறோம். கஸ்டோடியல் டெத்தான் அப்படிலாம் பேசுகிறோம். அப்படின்னா அதற்கு காரணம் அப்போ தான் சோஷியல் மீடியாவும் ஃபோன் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் நம்ம கையில் வருது. அதனால் அந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. ஆனால் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மரணம் தான் கொளத்தூரில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத். அப்போ அம்மையார் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அப்போ பத்திரிகையில் பல நாட்கள் வந்து தொடர்ந்து எழுதப்பட்டது தான். இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது, தெரியாமல் இருக்கலாம், மறந்துருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா எந்த குறைச்சலும் இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது நான் ஸ்டாலின் மாதிரியான ஆட்கள் வந்து திமுக தான் காரணம், விசிகா இதற்கு பேச மாட்டேங்குது அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ண துடிச்சாலும் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவை தான் பார்க்க பண்ணும், கவர்னன்ஸ் இஷ்யூ கிடையாது. ஸோ கவர்னன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு லஞ்சம் வாங்குறாரு, அவர் ஒரு திமுக சார்ந்தவராக இருக்கிறார், இல்லைனா ஒரு பாலிய குற்றச்சாட்டில் வந்து ஈடுபடுறாரு, அவர் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறாரு, அவர் வந்து அதிமுகவோ இல்லை பிஜேபியோ இல்லை திமுகவோ சார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியவே குறை சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதுவுமே தனிநபர் ஒழுக்கம் அப்படின்னாலும் அது கவர்னன்ஸ் கீழே வந்துடும். ஏன்னா அவர் ஒரு பதவியில் இருக்கார், பொறுப்பில் இருக்கார், பொறுப்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியவே குறை சொல்லலாம், தப்பே கிடையாது, கேள்வி கேட்கலாம். அதுக்கு மேலே கூட என்ன வேணால் நம்ம நீங்கள் வந்து பதவி வழங்குங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து அந்த கட்சி இப்போ ஆட்சியில் இருக்குங்கிறதுக்காகவே அந்த கட்சியை குறை சொல்கிறது எவ்வளோ தூரம்னு எனக்கு புரியல. எப்பயுமே நான் அது சொல்கிறது என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அந்த தனி நபர் அவருடைய ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அவர் வந்து இன்னைக்கு திமுக இருக்கிறாங்கக்காக 5 வருஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், அடுத்து அதிமுக வருது அதனால் 5 வருஷத்துக்கு அப்படி பிஹேவ் பண்ணுவோம், அப்போல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. யார் ஆட்சி வந்தாலும் எவர் ஆண்டாலும் அவங்க வந்து ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது அவங்க எப்படி வந்து தனிப்பட்ட நபராக எவ்வளோ ஒழுக்கமாகவோ இல்லை எவ்வளோ அறம் சார்ந்து வாழ்கிறாங்க பொறுத்து தான். அதுலேயும் இந்த பர்டிகுலராக வந்து போலீஸ் அதிகாரிகளுக்குள்ள நிறைய இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க புகுந்திருக்காங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும்போது தனியாக போய் திமுக தான் இதற்கு காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டுறதுல எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. ஆனால் கண்டிப்பாக
திரும்ப அண்ணா சொல்கிற மாதிரி பல நெறிமுறைகளை இந்த அரசு நம்ம வந்து ஒரு சமூக நீதி அரசு அப்படின்னு எதிர்பார்த்து ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால அவங்க இதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கணும் அப்படிங்கிறதா நம்ம திரும்ப திரும்ப கேட்குறது. அதுக்கான புது சட்டம் கொண்டு வாங்கன்ட்டு. அதில் என்னோட ஒப்பீனியமே என்ன அப்படின்னா, இவன் ஆர்எஸ்எஸ்காரரா, இவர் சுய ஒழுக்கம் உள்ளவரா அப்படின்னு பார்த்து நம்ம களை எடுத்து நீக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போதாவது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஒரு 3 வருஷத்துக்கு கால் சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லாட்டினா ஒரு 10 வருஷத்துக்கோ அவங்களோட பென்ஷனை கட் பண்ணுறது, இந்த மாதிரியான அதிகப்படியான தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்க முடியுமா, நிறுத்த முடியுமான்னு வந்து அரசாங்கம் யோசிக்கணும். அதை தாண்டி திரும்ப அண்ணாவும் நிறைய சீர்திருத்தம் செய்யக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் வந்துமே நிறைய அரசாங்கத்துக்கு அவர் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கணும். இல்லைன்னா அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நேரத்தில் வந்துட்டு காமராஜர் காலத்துலேயும் நடந்துச்சு தானே, அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் நடந்துச்சு தானே, இப்போவும் அதே ப்ரொபோசிஷன் நடக்குது தானேன்னு கூட பேசுகிறதே முட்டாள்தனம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமுமே ஒரு மனிதனோட தனி மனிதனுக்கே எக்ஸ்போஷர் அதிகமாக்குது. அவனை வந்து நாலேஜை பெருக்குது. அவன் வந்து இன்னும் கொஞ்சம் பண்பட்டு ஒரு சமூகமாக மாறுறான். அவன்கிட்ட ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அது சமூகத்துலேயும் அந்த மாற்றம் வரணும், அது மாநிலத்துலேயும் அந்த மாற்றம் வரணும், அந்த நாட்டிலேயும் அந்த மாற்றம் வரணும் தானே. அப்படி இருக்கும்போது அந்த மாற்றம் ஏற்படாமல் அது அப்பவும் இப்படி தானே நடந்துச்சு, இப்பவும் அப்படி தானே நடக்குதுன்னு கம்பேரிசன் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறதும் தப்பு தான். ஆனால் பொதுப்படையாக இன் ஜென்ரலாக பேசும்போது நான் எடுத்து பார்த்ததில் அந்த அரசு இருந்தப்போ வந்துட்டு ஒன்றுமே நடக்கலைங்க, இப்போ தாங்க அதிகமாக நடக்குன்னு பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லா டைமும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிற ரேஷியோ தான். அதை நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் அதை என்னால் அப்படிலாம் ஏற்றிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. இது கண்டிப்பாக குறையணும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வருஷம் வரும்போது அவனோட எக்ஸ்போஷர், அவன் வச்சிருக்க கேஜெட்ஸே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் அவனோட தொலைநோக்கு பார்வையும் முன்னேற்றம் அடையணும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கான வேலைகளில் அரசாங்கமும் கவனம் செலுத்தணும். இதை தயவுசெய்து நிப்பாட்டுங்க. இப்படி ஒவ்வொரு உசுரும் போகும்போது எங்களுக்கு பதறுது. இதை யார் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களா எங்களுக்கு கவலை இல்லை, யார் ஆட்சி செஞ்சாலும் இது வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் நான் வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக வைக்கிறேன். இதுக்கு என்னோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வேலிடாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அண்ணன் திருமாசு கொடுத்த அந்த சீர்திருத்தத்துக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.